இப்போ எல்லா சிறைச்சாலைகள்லையும் தேவையில்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கின்ற புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் சிறைச்சாலைகளில் இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற வேலை பார்க்குற அனைவருக்கும் தேவையில்லாத அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நடக்கிற டிரான்ஸ்ஃபர்ஸை கண்டிப்பாக நிறுத்த சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை, இபிலையும் சரி, சிறைத்துறையிலும் சரி, அனைத்து இடத்துலையும், லா டிபார்ட்மெண்ட்லையும், லா காலேஜஸ்லையும் தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். கிளியரா என்னென்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை பப்ளிஷ் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டிருக்காங்களோ வெளிப்படைத்தன்மையோட ஒரு போர்டை வச்சு அந்த போர்டு மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது சிறைத்துறையில் நிறைய புகார்கள் வந்தது. அதை முன்ற காலங்களில் தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அதில் நிறைய முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்த அடிப்படையில் எல்லா இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்ற பெயரில் பண்ணப்படும் டிரான்ஸ்ஃபர்ஸ் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொல்றியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இபிலையும் அதே மாதிரி தான் தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பேர் பண்ணி அதன் மூலமா ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அந்த வேக்கன்ட் ஃபில் பண்றதுக்கான ஒரு முறைகேடாக ஃபில் பண்ற வழிகள் இருந்துச்சு. அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே தான் சிறைச்சாலையிலும் அங்கே பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களுக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சில பொசிஷன்ஸ் எப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அதையும் வேக்கன்ட் எங்க இருக்கோ அதன் அடிப்படையில் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு போர்டு ஒன்று வச்சிருக்கோம். போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ, இபிலையும் அதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை கிளியரா பப்ளிஷ் பண்ணி எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கு அந்த வேக்கன்ட்க்கு யாரும் அப்ளை பண்ணியிருந்தா அதோட சீனியாரிட்டி இதில் அடிப்படையில் தான் நிரப்பணும்னு சொல்லியிருக்கு. எங்கேயுமே மறைமுகமாக துண்டு சீட்டில் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறதோ அந்த மாதிரி நடைமுறைகள் அனைத்தையும் நிறுத்தப்பட்டிருக்கு. டிரான்ஸ்பரண்டா வேக்கண்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக பண்ணணும்னு சொல்லி தெளிவான அறிவுரைகள் கடந்த 3 வாரங்களும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிப்பாட்டி இருக்கு. சிறைத்துறையிலையும் அதை சொல்லி ஸ்ட்ரிக்டா நிப்பாட்டப்படும்.